வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். குடல் புண், குடற்புண் வர காரணம் என்ன? இதன் அறிகுறிகள் என்ன? இந்த பெப்டிக் அல்சர் அப்படி சொல்லுவாங்கள்ல, இதை 20 நாட்களில் குணப்படுத்தும் ஒரே ஒரு வர்மத்தூண்டல், ஒரே ஒரு முத்திரை. ரெண்டே தாங்க. இதை நாம 20 நாட்களில் சரி பண்ணிடலாம். 20 நாட்கள் போதும். இப்போ அந்த அல்சர், பெப்டிக் அல்சர் இருக்கு இல்லையா, அதுக்கான அறிகுறிகள் அது இருக்குன்னா இருக்கும், தெரியாது. ஆரம்ப ஸ்டேஜ் இருக்கும், நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுடுவோம். அது பெரிய லெவலில் நமக்கு பெரிய இடையூறுகள் தரும். அந்த அறிகுறி தெரிஞ்சிட்டோம்னா இந்த 2 தூண்டுதலையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போது சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவனிங்களா. இந்த அறிகுறிகள் மட்டும் கவனிச்சிட்டா போதும், நம்ம உடல் அனைத்து நோய்களிலிருந்து மீண்டு வந்துடலாம். இப்போ இந்த அறிகுறிகள் சொல்கிறோம் பாருங்களா. 1, இந்த அடிவயிறு இருக்குல்ல, இந்த அடிவயிறு, இந்த அடிவயிற்றில் ஒரு உணர்வுடன் எரிச்சல் இருக்கும். இது அந்த அல்சருக்கான காரணம். அதே அடிவயிற்றில் கடுமையான வலி இருக்கும். அதுவும் இந்த அல்சருக்கான காரணமாக இருக்கும். 2 அறிகுறி தானே. இப்போது சாப்பிடலை, வயிறு காலியாக இருக்குது, அப்போ வலி இருக்கும். அந்த நேரத்தில் வலி இருக்கும். அப்படின்னா அந்த அல்சர் இருக்குதுன்னு பொருள். நைட்டு படுக்கும்போதும் வலி இருக்கும். நெஞ்செரிச்சல் இருக்கும், அடிக்கடிக்கு நெஞ்செரிச்சல் வரும். குமட்டல் இருக்கும். குமட்டல் வந்தால் என்ன செய்யும்? வாந்தி வரும் தானே. வாந்தி இருக்கும். பசி எடுக்காது. இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள், இந்த குடல் புண்ணினுடைய அறிகுறிகள். மோஷன் போகிறோம்ல, மோஷன் போகும்போது கருமையாக இருக்கும், கருப்பாக இருக்கும் மோஷன். இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வாந்தியில் ரத்தம் வரும். இதெல்லாம் அந்த குடல் புண்ணு வரதுக்கான காரணம். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதை இதை தெரிஞ்சிட்டா போதும். கிட்டத்தட்ட ஒரு 50% அந்த குடல் புண்ணை நம்ம நமக்கு நாமே சரி பண்ணிக்கலாம். சொல்கிற மாதிரிலாம் பசிக்கும் போது, கேட்டுங்களா, பசிக்கும் போது சாப்பிடலனா கூட பரவாயில்ல, புரியுதுங்களா? பின்னாடி பக்கம் வச்சுட்டேன். பசிக்கும் போது சாப்பிடலனாலும் பரவாயில்லை. பசிக்காத போது அடிக்கடி சாப்பிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுதான் குடலுடைய புண்ணு வருவதற்கான காரணம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பசிக்காத போதெல்லாம் சாப்பிட்டே இருப்பாங்க சிலர், அவங்க தான் குடல் புண்ணே இருக்கும். பசிக்காத போது எப்படி குடல் புண்ணு வருதுன்னா, அந்த பசிக்காத போது சாப்பிடுகின்ற உணவு சத்துக்கள் போக மீதி உள்ள கழிவுகளை இந்த உடலானது தன்னைத்தானே வெளியேற்றும். பசிக்காத போதுன்னா அப்போ ஆல்ரெடி அந்த கழிவு தேங்கியிருக்கு. இன்னும் அதிகமாக சாப்பிட்டோம்னா கழிவுகள் அதிகமாக சேரும். அப்போ அந்த கழிவுகள் அதிகமாக சேரும் பொழுது அந்த இடத்த என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கழிவுகள் புளிப்புத்தன்மை ஏற்பட்டு அமிலத்தன்மை அடைஞ்சிடும். அதாங்க விஷயம். அந்த புளிப்பு அமிலத்தன்மை மாறும்போது அது புண்களை உண்டாக்கும். பசிக்காத போது சாப்பிடுவதற்கு காரணம் தான் முக்கிய காரணம். இப்போ அந்த பசிக்காத போது சாப்பிடுவதை குறைக்க வேண்டும், அவ்வளோதாங்க. 50% அந்த குடல் புண் நம்ம விட்டு விலக ஆரம்பிச்சிருங்க. சரி, இன்னொன்று கொஞ்சம் மன அழுத்தமெல்லாம் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்ன கொண்டு போகிறோம் என்ற கான்செப்டை வச்சுக்கணும். சரி, குறைக்க முடியலையா, நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, துளசி இலை ஒரு நாளைக்கு 3-4 இலைகள், இல்லை 5 இலைகள் தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் மீண்டு வரலாம். இது ஒரு நல்ல உணவு. இந்த மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரலாம். இப்போது நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடும். 1, வர்மக்கலை பார்த்துலாமா? இப்போ அந்த அல்சரத்திற்கும் வர்மக்கலை 1 ஒரு 2 நிமிடம் தாங்க காலையில் செஞ்சால் போதுங்க. இப்போது இடது கை நான் எடுத்திருக்கேன். இடது கையினுடைய சுண்டோரில் பகுதி மேலேருந்து கீழே கோட்டுட்டே போகிறேன். மணிக்கட்டு வருதா? மணிக்கட்டு வரும்போது அதாவது மணிக்கட்டும் அந்த சுண்டு விரலினுடைய கடைசி பகுதியும் சேரும் இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள். இந்த எலும்பு வந்துடுச்சு, இந்த கை பகுதி இது பள்ளம், சரிங்களா? இதுதாங்க அந்த புள்ளி. இந்த புள்ளி என்னன்னா கோழி கழுத்து புறக்கண்ணு வர்மம்னு சொல்லுவாங்க பேர்.
நல்ல பேர் இல்லைங்களா? கோழி கழுத்து புறக்கண்ணு வரணும். இங்கே வச்சுட்டுனா நல்லா தெரியுதுங்களா? அந்த பள்ளம் ஒரு 2 நிமிடம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி எண்ணிட்டே 2 நிமிடம் அழுத்தணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 எண்ணிக்கையில் நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா 2 நிமிடம் முடியும். காலையில் செய்யக்கூடிய பயிற்சி. இந்த 2 நிமிடம் முடிஞ்ச பிறகு அப்படியே பாருங்க, முன் பின் முன் பின் முன் பின் ஒரு 18 எண்ணிக்கையில் பாருங்க, முன் பின் 1, முன் பின் 2, முன் பின் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 எண்ணிக்கையில் முன்பின் அழுத்தம் தரணும். புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து கீழே இருந்து நம்முடைய விரல் பகுதிக்கு ஒரு 9 முறை லேசாக தடவை விடணும். இது இடது கை. வலது கையிலையும் அதே போல் இன்னொரு பயிற்சி செய்யணும் காலையில். இதுக்கு ஒரு 2.5 நிமிடம் ஆகும். இதுக்கு ஒரு 2.5 நிமிடம் ஆகும். 2.5 நிமிஷம். ஈஸியாக தானே இருக்குது. வயிற்றுப்புண்ணு போனாலும் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா? அத்தனை பிரச்சனையும் சீராகும் இந்த புள்ளியை நம்ம இயக்கும் போது. இதுக்கு அக்கு பஞ்சரில் SI4 சொல்லுவாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன் 4. அக்கு பஞ்சரில் 4வது புள்ளிங்க, சிறந்த புள்ளிங்க. அதுக்கடுத்து 2வது ஒரு தூண்டல் சொல்லியிருந்தோம். என்னென்னா முத்திரை சொல்லியிருந்தோம். இந்த 2வது முத்திரை என்னன்னா மண் முத்ரா. அதாவது பெருவிரலும் இந்த மோதிர விரலும் டிப்பு தொட்டுட்டு மீதி மற்ற விரல் நீட்டிட்டு அப்படியே தொடையில் வச்சு வேண்டியதாங்க. வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் எப்போ நேரம் கண்டிதான் அப்போ செய்யலாம். காலையில் செய்யலாம், மதியம் செய்யலாம், படுத்துட்டு மட்டும் செய்யக்கூடாது. சீராக 20 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே கவனிக்கணும். அப்படி கவனிக்கும்போது இந்த பெருவிரலும் இந்த மோதிர விரலும் டச் பண்ணோம் இல்லைங்களா? அந்த டிப்பு இந்த டிப்பில் ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வுனா ஒரு அதிர்வு வரும், ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனை கவனிக்கணும். எத்தனை நிமிஷம் சொன்னேன்? 20 நிமிஷம் சொன்னேன். 20 நாட்கள் சீராகணும்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த 20 நாள் மட்டும் இந்த 2 மட்டும் சீராக செஞ்சால் போதும். இதனால் நமக்கு அந்த குடல் புண்ணை ஆற்றும். அடி வயிற்றில் எரியும் உணர்வு கட்டுக்குள் வரும். போதாதா? அடி வயிற்றில் உணர்வு இருக்குது, அது கட்டுக்குள் வருது. வேற என்னங்க வேணும் நமக்கு? அந்த அடி வயிற்றில் கடுமையான வலி இருக்குது, அந்த வலியும் கட்டுக்குள் வரும், மீண்டும் வரும் நமக்கு. அப்புறம் வயிறு காலியாக இருந்தால் வலின்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுவும் நமக்கு ஏற்படாது. என்னென்ன சொன்னமோ அது ஏற்படாது. சில சமயத்தில் சொன்னோம், நைட்டு படுக்கும்போது மட்டும் வயிறு வலிக்குதுங்க, அடி வயிறு வலிக்குதுங்க அப்படி சொல்லிட்டே இருப்போம். என்ன காரணம்? வயிற்றில் புண்ணு இருக்குன்னு அர்த்தம். அந்த புண்ணு ஆறிடுச்சு, அந்த வலி நின்று போச்சு. நிற்கும் தானே. 20 நாட்கள் கழித்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெஞ்செரிச்சல் நம்ம விட்டு விலகும், குமட்டல் நம்ம விட்டு விலகும், வாந்தி போன்ற குறைகள் நம்ம விட்டு மறையும். வேற என்ன வேணும்? அதே மாதிரி நமக்கு பசி உண்டாகும், நல்ல பசி எடுக்கும். பசி எடுக்கும்போது சாப்பிட்டோம்னா அந்த வலியே இருக்காது நமக்கு. அப்போது மலம் கருப்பாக போயிடும் இல்லைங்களா? அது சமநிலைக்கு வந்துடும், மஞ்சள் கலருக்கு வந்துடும். அந்த மலம் மலம் என்ன மோஷன் வெளியே போகும்போது தண்ணியில் மிதக்கணும், நல்லா மிதக்கும், அந்த நிலைக்கு மாறும். இப்படிப்பட்ட ஆபத்தான அறிகுறிகளை நாம் மீட்டெடுக்க இந்த 2 பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். இந்த குடல் புண்ணிலிருந்து மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.